கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள். மத்திய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முட்டுக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். பரிசுத்தமானதை நாய்க்கு கொடுக்கக்கூடாது, முட்டுக்களை பன்றி முன் போடக்கூடாது. இல்லை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இந்த நாய்கிட்ட இருக்கிற குணமும் பன்றி கிட்ட இருக்கிற குணமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. 2 என்ன இருக்கு தெரியுமா? நாய் தான் கக்கினதை தின்னுமா, கக்கி போட்டதை தின்னுமா, பன்றி என்ன பண்ணுமா, சேத்துல மறுபடியும் பிறந்துட்டுக்கே இருக்குமா. அப்போது நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா, பரிசுத்தம் முக்கியம். நம்ம கர்த்தரை அறிஞ்சனால நம்ம பரிசுத்தமாக இருப்போம்னு தீர்மானம் பண்ணோம். நம்ம தானியலை போல தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். விட்ட பாவத்தை திரும்பி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா வேதம் பரிசுத்தம், ஞானம் முட்டுக்களை பார்த்து உயர்ந்தது. இது 2 ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? அதை கனப்படுத்தணும். இன்னைக்கு பரிசுத்தத்தை உதவி கேளுங்க. பரிசுத்தமாக வாழ உதவி செய்வார், உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துவார். இதுதான் இன்னைக்கு நற்செய்தி. அதனால் பரிசுத்தத்தை நிலைத்திருங்க. தேவனுக்கு பிள்ளையா வாழுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.